பகவத்கீதை அது ஒரு புனித நூல் மட்டும் இல்ல. அது நம்ம வாழ்க்கைய நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறத மாற்ற ஒரு கண்ணாடி. ஆனா இன்று நாம பார்க்க போறது கீதையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல, சொல்லப்படாமலே நமக்கு உணர்த்தப்பட்ட வாழ்க்கை உண்மைகள். கிருஷ்ணன் பிரச்சனைகளை தீர்க்கல, மனிதனை மாற்றினார். இந்த வீடியோ முடிவு வரை பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாற்றாது, உங்க வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றும். கிருஷ்ணன் பிரச்சனையை தீர்க்கவில்லை. குருஷேத்திரம், போர்க்களம். அர்ஜுனன் நடுங்குகிறான். என் எதிரிகள், என் உறவினர்கள், நான் எப்படி போரிடுவேன்? இந்த இடத்தில் கிருஷ்ணன் போரையே நிறுத்தியிருக்கலாமே. இல்லை, அவர் போரை கலைக்கவில்லை, எதிரிகளை அகற்றவில்லை, அர்ஜுனனின் வலியை அழிக்கவும் இல்லை. அவர் செய்தது ஒன்றே ஒன்று, அர்ஜுனனை மாற்றினார். வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. பிரச்சனை மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் எப்போதும் சோர்வடைவான். ஆனால் மனிதன் மாறும்போது அதே பிரச்சனை அதிகாரம் இழக்கிறது. உணர்ச்சிகளை அடக்கச் சொல்லவில்லை. கிருஷ்ணன் எங்காவது சொல்கிறாரா, அழாதே, பயப்படாதே, கோபப்படாதே என்று? இல்லை. அவர் சொன்னது, இந்த பயம் உனக்கு ஏன் வருகிறது? ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மை. உணர்ச்சிகள் எதிரிகள் அல்ல, அவை உங்களுக்கு வழிகாட்டிகள். கோபம் வந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் வலியை கேளுங்கள். பயத்தை மறைக்காதீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் புரிந்து கொண்ட உணர்ச்சி உங்களை ஆளாது. நல்லவனாகச் சொல்லவில்லை. பகவத்கீதையில் நல்ல மனிதனாக இரு என்று எங்கும் நேரடியாக இல்லை. ஆனால் உன் ஸ்வதர்மத்தை செய் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நல்லவனாக முயல்வதை விடார், உண்மையானவனாக இரு. ஒருவருக்கு அகிம்சை தர்மம், மற்றொருவருக்கு போரிடுதல் தர்மம். அதே செயல் ஒருவருக்கு புண்ணியம், மற்றொருவருக்கு பாவம். வாழ்க்கை உங்களுக்கு சொல்லும் பாடம் இது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் பாதையை தீர்மானிக்காதே. உனக்கான தர்மம் உனக்குள்தான் இருக்கிறது. வெற்றியை விடுவிக்க கற்றுக் கொடுத்தார். கர்மம் செய், பலனை எதிர்பாராதே. இந்த ஒரு வரி பலரை குழப்புகிறது. அப்போ வெற்றி தேவையில்லையா? இல்லை. வெற்றி ஒரு போனஸ். ஆனால் தோல்விதான் உண்மையான ஆசான். பலன் மீது பிடிவாதம் வந்தால் பயம் வரும், மன அழுத்தம் வரும், பொறாமை வரும். பலனை விடுவிட்டால் மனம் அமைதியாகும், முயற்சி முழுமையாகும். ஒரு உண்மை நினைவில் வையுங்கள். உங்கள் முயற்சி தோற்றாலும் நீங்கள் தோல்வியாளன் அல்ல. கிருஷ்ணன் அரசன் அல்ல, தளபதியாகவில்லை. அவர் என்ன ஆனார்? சாரதி. இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் சாரதி நீங்கள்தான். கடவுள் வழிகாட்டி மட்டுமே. திசையை அவர் காட்டுவார், ஆனால் முடிவு உங்கள் கையில்தான். கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று உங்கள் பொறுப்பை விட்டுவிடாதீர்கள். அவர் உங்களுக்குள் இருந்து பார்த்துக்கொள்வார். துறவியாகச் சொல்லவில்லை. பகவத்கீதை எங்கு சொல்லப்பட்டது? காட்டில் அல்ல, ஆசிரமத்தில் அல்ல, போர்க்களத்தில். இதன் அர்த்தம், உலகத்திலிருந்து ஓடுவது ஆன்மீகமல்ல, உலகத்தில் விழித்திருப்பதே ஆன்மீகம். வேலை, குடும்பம், பணம், பொறுப்பு, இவை எல்லாம் தவறு இல்லை. உங்கள் வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளை தேடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் கடவுளை கண்டுபிடியுங்கள். பதில்கள் அல்ல, கேள்விகள். கிருஷ்ணன் எல்லாவற்றிற்கும் இதுதான் சரி என்று சொல்லவில்லை. அவர் உங்களை சிந்திக்க வைத்தார், உங்களை நீங்களே பார்க்க வைத்தார். ஏனெனில் உண்மை என்பது ரெடிமேட் பதில் அல்ல, அது உள் அனுபவம். உங்களுக்கான பதில் உங்களுக்குள் தான் இருக்கிறது. பகவத்கீதை வாழ்க்கையை மாற்றும் புத்தகமல்ல, வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை மாற்றும் கண்ணாடி. கிருஷ்ணன் சொல்லாத உண்மைகள் உண்மையில் உங்களுக்குள் ஒலிக்கிறது. நீ கேட்க தயாராக இருந்தால் அது உனக்கே பதில் சொல்வது. இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் இப்படியான ஆழமான வாழ்க்கை உண்மைகளுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.